போலீஸ் எல்லாம் நினைக்கிறேன். பட்டி எல்லாம் கண்டு ஏனையின் ஓமந்த பகுதியில் ஒரு டிப்பர் ரக வாகனம் நினைக்கிறேன் வீதியை விட்டு விலத்தி பிரண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இதெல்லாம் அப்படி வந்துருக்குது, இப்படியே பள்ளத்துக்குள்ளே போயிருக்கு. கண்ணாடியில் வந்தது என்ன நடந்தது? சோடா இதயத்தில் வாகனம் நினைக்கிறேன். ஸ்ப்ரைட் சோடா கொக்கோ கோலா எல்லாம் கிடக்குது. கண்ணாடியில் உடஞ்சி ஆட்டோக்கும் அடிச்சிருக்கு. இந்த ஆட்டோக்கு அடிச்சிருக்கு பின்பக்கத்தால். போலீஸ் எல்லாம் நினைக்கிறேன். பட்டி எல்லாம் கண்டு எல்லாம் முடிஞ்சு விட்டாங்க ஃபுல்லாக. ரெண்டு ஆட்டோ அடிச்சுது. அவர் வேலி அடைக்கும். யாரு காணிக்காரர் வேலி அடைக்கடா. ஐயோ மொட்டை சரி இவ்வளோ தான் பாஞ்சடிச்சு சரக்கு அடிச்சுன்னு வந்து மழை நேரங்களில் சரக்கு அடிச்சு இந்த சோடா போதெல்லாம் கிடக்கு. சோடா கலையத்துக்கு இருந்த வானம். நின்று இருந்த ஆட்டோவுக்கு பின்பக்கத்தால் வளர்த்துக்காங்க. அதுங்க எல்லா காலம் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த விபத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது குடும்பத்தோட ஒரு அண்ணாவரால் தன்னுடைய பிள்ளைகளை மனைவியை குடும்பத்தோட பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி போட்டு இந்த வெள்ளக்கோட்டுக்கு உள்பகுதியாக தான் நிப்பாட்டிக்கிறார். வேக கட்டுப்பாட்டை இழந்து வந்த அந்த கனரக வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து ஒரு சைட்டாக பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி போட்டு நிப்பாட்டி இருந்த ஆட்டோவுக்கு பின்பக்கத்தால் அடித்து நல்ல காலம் எந்தவித உயிர் சேதமும் எதுவுமே வந்து ஏற்படையில்லை. அதான் மேலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த அண்ணா கூடயும் கதைக்கக்கூடியமாக இருந்தது. அதிக வேகம் பண்ணுறதை தாண்டி இப்போ மழை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்குது. மழை கொஞ்சம் ஒன்று இருக்குது. அந்த நேரங்களில் வீதியில் கொஞ்சம் வீதி வந்து கொஞ்சம் சறுக்கும். அதோட வேகமாக வந்தால் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி. அதிவேகமாக வந்து வாகனத்தை வந்து பிரேக் அடித்து நிப்பாட்ட இல்லாத சூழ்நிலையில் எதிர்பக்கத்துலேயும் ஒரு வாகனம் வந்திருக்குது. அதனால் நிப்பாட்ட முடியாத சூழ்நிலையில் ஒரு சைட்டாக நின்ற ஒரு குடும்பத்தோடு நின்ற ஒரு ஆட்டோவுக்கு பின்பக்கத்தால் அடித்து அந்த கனரக வாகனம், அதாவது சோடா ஏற்றி கொண்ட வாகனம் நினைக்கிறேன், அந்த வாகனம் அப்படியே தலைகளாக பிறண்டு போச்சு பள்ளத்துக்குள்ள. அதை தாண்டி ஆட்டோ முழுவதுமாக சேதமாயிட்டுது. அப்போ அந்த அவதானமாக ஓடுங்க மழை நேரங்களில். சரி, இன்னும் சரி பாருங்கள், சும்மா நின்ற ஒரு குடும்பத்துக்கு
இப்போ ஒதுக்குப்புறமாக நின்ற ஒரு குடும்பத்துக்கு வாகனம் ஓடவே இல்லை, சும்மா நின்ற குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்குது. நல்ல காலம் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து தப்பிட்டினம் என்றால் வந்து சந்தோஷமாக இருக்குது. வாகனங்களை பார்த்து மெதுவாக ஓடுங்க, பார்த்து நீங்களும் பயணிக்கின்ற போது நாங்களும் இப்போ தொடர்ச்சியாக கொழும்பு அங்கே இங்கேன்னு சொல்லி மாறி மாறி வாகனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நேரங்களை வந்து அவதானமாக ஓடுங்க. அதிக வேகமாக ஓடினா ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண இயலாட்டி, எங்களோட வாகனத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண இயலாட்டி இப்படியான விபத்துகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். பார்க்கலாம்.